ஆளுநர் ஆர் என் ரவியால் திருப்பி அனுப்பப்பட்ட கூட்டுறவு சங்கங்களின் மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாகத்தை சீரமைக்கவும் முறைகேடுகளை தவிர்க்கவும் வழிவகை செய்யும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு 2024 ஆண்டு டிசம்பரில் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த சட்ட மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி 2025 ஆண்டு ஜூனில் திருப்பி அனுப்பினார். இந்த நிலையில் பேரவையில் தற்போது மறு ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் பேசிய திமுக கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் செயலுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்தனர். அதேபோல மைக் விவகாரம் குறித்து பேசிய சபாநாயகர் அப்பாவு ஆளுநரின் மைக்கை யாரும் அணைக்கவில்லை என்று விளக்கமளித்தார். சபாநாயகர் உரையாற்ற தொடங்கினாலே மற்ற மைக்குகள் அணைக்கப்படுவது நடைமுறை என்றும் அப்பாவு தெரிவித்தார். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை நிலவி வருகிறது. இதனால் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சியிலும் நாளை கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசு பணிகளில் இணையும் இளைஞர்கள் தங்களது மட்டத்தில் சிறிய அளவில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு துறைகளுக்கு தேர்வு செய்யப்படுவோருக்கு பணி ஆணைகளை வழங்குவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வேலைவாய்ப்பு திருவிழாக்களை மத்திய அரசு நடத்தி வருகிறது. அதன்படி 18வது முறையாக நடைபெற்ற திருவிழாவில் நாடு முழுவதும் 45 இடங்களில் 61,000க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இதில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கினார். आज एक बार फिर रोजगार मेला के तहत प्रधानमंत्री जी के द्वारा देश भर से चयनित 61,000 से अधिक युवाओं को सरकारी नौकरियों के नियुक्ति पत्र सौंपे जा रहे हैं. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கு இந்திய அளவிலும் உலக அளவிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்க தொடர் முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். பல்வேறு நாடுகளுடன் மேற்கொண்ட வர்த்தகம் மற்றும் பரிமாற்ற ஒப்பந்தங்கள் மூலம் இந்திய இளைஞர்களுக்கு ஏராளமான புதிய வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் ஒரு அங்கமாக இணையும் இளம் ஊழியர்கள் தங்களது மட்டத்தில் சிறிய அளவிலான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். அது ஃபைனலைஸ் ஆகல. இன்னும் என்டிஏ அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுதான் அப்படின்னு கிடையாது. இன்னும் பல கட்சிகள் அங்க சேர்றதாக இருக்கு, பேச்சுவார்த்தை இருக்கிறதா சொல்றாங்க. எதுவுமே இங்க ஃபைனலைஸ் ஆகல, அதான் உண்மை. அதனால எனி டைம் எது வேணாலும் மாறலாம், யார் வேணாலும் எந்த கூட்டணி வேணாலும் அமைக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறாது என்று எடுத்துக் கொள்ளலாமா என்ற கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்த பதில்தான் இது. 4ஆம் கட்ட பிரச்சார பயணத்திற்காக தூத்துக்குடி செல்லும் முன்பு சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 3ஆம் தேதி வரை 4ஆம் கட்ட பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் இன்னும் பல கட்சிகள் வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் பிரேமலதா கூறினார். திமுக முக்கிய பிரமுகரை தேமுதிக பொருளாளர் சந்தித்து பேசியதாக வெளியாகும் தகவலுக்கு பிரேமலதா மறுப்பு தெரிவித்தார். எதுவும் இல்லைங்க, அப்படி எதுவும் இருந்த ரகசியம் ஒண்ணுமே இல்லை. அப்படி எது இருந்தாலும் நாங்க ஓப்பனா தான் இந்த வாட்டி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த கூட்டணியை தேமுதிக அமைக்கும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நடப்பாண்டு ஆசிரியர் தகுதி தேர்வுகள் ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள், அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்கள், அரசு பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்படுகின்றனர். இதேபோன்று டெட் தகுதி தேர்வும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் நடப்பாண்டில் எந்தெந்த பணிகளுக்கு எப்போது போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் உத்தேச அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வு மே மாதம் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் பணிக்கான அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாகும் என்றும் ஜூன் மாதம் தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வட்டார வள மைய பயிற்றுனர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு ஜூலையில் நடைபெறும் என்றும் டிஆர்பி வெளியிட்ட அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஆராய்ச்சி படிப்பிற்கான தேர்வு ஆகஸ்ட் மாதமும், செட் எனப்படும் உதவி பேராசிரியர் பணிக்கான மாநில தகுதி தேர்வு செப்டம்பர் மாதமும் நடைபெற உள்ளது.
இதேபோன்று ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் போது குறிப்பிடப்படும் என தெரிவித்துள்ள தேர்வாணையம், அறிவிக்கப்பட்ட தேர்வுகளை ரத்து செய்யவும் கூடுதலாக தேர்வுகளை சேர்க்கவும் வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளது. திருப்பதியில் கலப்பட நெய் மூலமாக 20 கோடி லட்டுகள் தயாரிக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 2019 முதல் 2024 ஆண்டு வரை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு உள்ளிட்டவற்றில் கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த விவகாரத்தை விசாரணை செய்ய உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த குழு நெல்லூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றத்தில் விசாரணை தகவல்களை குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்தது. அதில் 2019 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 48 கோடியே 76 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பயன்படுத்தப்பட்ட 1 கோடியே 68 லட்சம் கிலோ நெய்யில் 68 லட்சம் கிலோ நெய் போலியானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 68 லட்சம் கிலோ போலி நெய்யை பயன்படுத்தி 20 கோடி லட்டுகள் தயாரிக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் சுமார் 250 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெய் என கூறி தேவஸ்தானத்திற்கு சப்ளை செய்யப்பட்டவற்றில் பாமாயில் மற்றும் நறுமண வேதிப்பொருட்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தம்பியை பாராட்டு விதமாக சாலையில் கிடந்த 2 சவரன் தங்கச்சங்கிலியை போலீசாரிடம் ஒப்படைத்த சிறுவனை காவல் நிலையத்தில் வைத்து பாராட்டிய காட்சிதான் இது. தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த அனிதா வாஞ்சிநாதன் தம்பதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு குடும்பத்துடன் சென்றுள்ளனர். அப்போது இந்த தம்பதியின் மகன் கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் தங்கச்சங்கிலி காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் தாமோதரன் என்பவரின் மகன் ஸ்ரீராம் 5ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் நண்பர் வீட்டுக்கு சென்றபோது சாலையில் தங்கச்சங்கிலி கிடந்ததை பார்த்துள்ளார். உடனடியாக ஊத்தங்கரை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்துக்கு வந்த அனிதா வாஞ்சிநாதன் தம்பதியர் உரிய ஆதாரங்களை காண்பித்த நிலையில் சிறுவன் கையால் தங்கச்சங்கிலியை பெற்றுக் கொண்டனர். மேலும் சிறுவனுக்கு 7000 ரூபாய் மதிப்பிலான கைக்கடிகாரத்தை பரிசாக வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்தியாவுக்கு என சொந்தமாக அமைய உள்ள விண்வெளி நிலையத்தின் முதல் தொகுதி 2028 ஆண்டுக்குள் நிறைவடையும் என தகவல் வெளியாகியுள்ளது. விண்வெளி ஆராய்ச்சியில் தீவிரம் காட்டி வரும் இந்தியா அது தொடர்பான பயணத்தில் தனது அடுத்த கட்ட பெரும் பாய்ச்சலை மேற்கொள்ள உள்ளது. அதன்படி பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் என்ற பெயரில் சொந்தமாகவே விண்வெளி நிலையத்தை நிறுவ இஸ்ரோ களமிறங்கியுள்ளது. மேம்பட்ட நுண் ஈர்ப்பு ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் எதிர்கால மனித ஆய்வு பணிகளுக்காக இந்த நிலையம் செயல்பட உள்ளது. இதற்கான ஒப்பந்த புள்ளியில் பங்கேற்க நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மார்ச் மாதத்திற்குள் ஏலம் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் இந்த விண்வெளி நிலையத்தின் முதல் தொகுதி உருவாக்கம் 2028 ஆண்டுக்குள் நிறைவடையும் என தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு 2035 ஆண்டுக்குள் விண்வெளி நிலையம் முழுமையாக செயல்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு தொகுதியும் 3.8 மீட்டர் விட்டம், 8 மீட்டர் உயரம் மற்றும் அதிக வலிமை கொண்ட அலுமினிய அலாய் கொண்டு அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான மாநிலங்களவை எம்பி தர்மர் எடப்பாடி பழனிசாமியை இன்று மாலை சந்தித்து மீண்டும் அதிமுகவில் இணைய உள்ளார். 2022 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஒன்றிணைந்து இருந்தபோது நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரைச் சேர்ந்த ஆர் தர்மருக்கு மாநிலங்களவை உறுப்பினராகும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஒன்றிய செயலாளராக இருந்த தர்மருக்கு ஓ பன்னீர்செல்வத்தின் மூலம் இந்த வாய்ப்பு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்ட நிலையில் அவரது ஆதரவாளராக தர்மர் செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க முடிவு செய்துள்ள தர்மர் அவரை சென்னை கிரீன்வே சாலை இல்லத்தில் இன்று மாலை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓபிஎஸ் ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சுப்புரத்தினம் உள்ளிட்டோர் அண்மையில் திமுகவில் இணைந்தனர். இந்நிலையில் மீண்டும் அதிமுகவில் நடப்பு எம்பி இணைய உள்ளது ஓ பன்னீர்செல்வத்துக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை மெரினா உள்ளிட்ட பகுதிகளில் திங்கட்கிழமை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது. குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் RN ரவி மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை எதிரே தேசிய கொடியை ஏற்றவுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட பலர் கலந்து கொள்ள உள்ள நிலையில் மெரினா மற்றும் அதனை சுற்றி போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. அதன்படி திங்கட்கிழமை காமராஜர் சாலையில் காந்தி சிலை முதல் போர் நினைவு சின்னம் வரை காலை 6 மணி முதல் நிகழ்ச்சி முடியும் வரை வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. அடையாறு பகுதியிலிருந்து காமராஜர் சாலையில் பிராட்வே
ரயில்வே நோக்கி செல்லும் வாகனங்கள் மியூசிக் அகாடமி, டிடிகே சாலை, ராயப்பேட்டை மணிக்கூண்டு, அண்ணா சாலை வழியாக பிராட்வே செல்லலாம். பாரிமுனையிலிருந்து அடையாறு நோக்கி செல்லும் வாகனங்கள் ராஜா அண்ணாமலை மன்றம், அண்ணா சாலை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக செல்லலாம். சென்னை பெருநகர காவல் எல்லையில் ட்ரோன்கள், ஹாட் ஏர் பலூன்கள் போன்றவற்றை பறக்க விடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வை பிப்ரவரி 11ஆம் தேதி ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் மேற்கொள்ள உள்ளது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் முக்கிய பங்காற்றி வரும் மெட்ரோ ரயில் சேவையின் 2ஆம் கட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரை பணிகள் நடந்து வருகின்றன. இவ்வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாத சோதனை ஓட்டம் ஏற்கனவே வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. 90 கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டம் நடத்தி பாதுகாப்பு சான்றிதழும் பெறப்பட்டது. இந்நிலையில் பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வை ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் அடுத்த மாதம் மேற்கொள்ள உள்ளது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி பிப்ரவரி 11, 12, 13 ஆகிய 3 நாட்களில் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளார். பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், பெட்டிகளின் வசதி, பயணிகளின் பாதுகாப்பு, கட்டுமானம் உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட உள்ளன. ரயில்கள் மோதிக்கொண்டால் எத்தனை பெட்டிகள் சேதமாகும் எனவும், அவசர காலங்களில் ரயிலை நிறுத்துவதற்கு எவ்வளவு தூரம் தேவைப்படுகிறது எனவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி இந்த சோதனைகளை செய்து மத்திய அரசிடம் அறிக்கையை சமர்ப்பிப்பார். இமாச்சல் பிரதேச மாநிலங்களில் தொடரும் பனிப்பொழிவால் எங்கு பார்த்தாலும் வெண்மை போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கிறது. ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரியை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளை பனிக்கட்டிகள் சூழ்ந்து காணப்படுகின்றன. ராம்பன் மலைப்பகுதிகளையும் பனிக்குவியல்கள் சூழ்ந்துள்ள நிலையில் மாதா வைஷ்ணவி தேவி பவன் பகுதியில் பனிப்பொழிவால் மூடிய மலைப்பகுதிகளை சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். பத்தேர்வா, தோடா உட்பட பல பகுதிகளிலும் பனிப்பொழிவு ஏற்பட்ட நிலையில் தேசிய நெடுஞ்சாலை எண் 44 போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதேசத்தின் மனாலியில் வீடுகள் மற்றும் வாகனங்களை பனிக்குவியல்கள் சூழ்ந்துள்ளன. தர்மசாலாவை சுற்றியுள்ள பகுதிகள் வெண்மை போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கின்றன. ஷிம்லாவில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகளும் இதமான சூழலை அனுபவித்து மகிழ்கின்றனர். இதனிடையே ஒடிஷாவின் புரி நகரிலும் மூடுபனி நிலவி வருகிறது.